இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு திரைப்படத்துடைய டீசர் தான் வெளியா இருக்கு. இவருடைய படங்கள் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப அவருடைய ஆக்டிங் வந்து செம்மையா மாறிக்கிட்டே வருது. அதுவும் எனக்கு ஃபர்ஸ்ட்டு படமே அவரது ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு படம் வந்து லிஃப்ட்டு. லிஃப்ட் படமே எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணாருன்னு நெனைக்கிறேன். அப்புறம் லிஃப்ட் படம் பார்க்கும்போது, செம்மையா இருக்கு. ஒரு மாரி நல்லா இருக்குன்ற மாரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து டாடா. டாடா படம் பார்த்துட்டு அவர் ஆக்டிங் ஐயோ! செம்மையா இருக்குன்ற மாரி தோணியெல்லாம் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கவின் ப்ரோ அவர தான் சொல்றேன். அவருடைய திரைப்படத்துடைய டீசர் தான் பார்க்க போறோம். படத்தோட பேர் வந்து கிஸ். அதுக்கப்புறம் ஸ்டார் படம் பார்க்கும்போது, ஐயோ! ஸ்டார் படத்தில செம்மையா பண்ணியிருக்காரு. வேற மாரி ஆக்டிங்கா இருக்கு. வேற மாரி ஸ்டோரிங்கா இருக்கு. இது மாரி ரொம்ப ஸ்டார், டாடாலாம் பயங்கரமா ஒரு எதிர்பார்ப்பு இருந்த ஒரு நல்ல படமா செம்மையா அமைஞ்சது நம்ம கவின் ப்ரோ அவர்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அதே எதிர்பார்ப்போட நான் வந்து பிளடி பக்கர் திரைப்படம் பார்த்தேன். அ பார்க்கும்போது அந்த படம் ஸ்டோரி வைஸ் வந்து ஓகே. நல்லா இருக்குன்ற மாரி தோணுனாலும், கவின் சார் ஆக்டிங், அவருடைய மேக்கப் எல்லாமே ஓகே நல்லாருக்கு. ஆனா கதை வந்து இன்னும் நெறைய நல்லா இருந்திருக்கலாமோன்ற மாரி தோணுச்சு. என்ன என்ன எனக்கு பொறுத்தவரைக்கும் அப்படி தோணுச்சு. வாங்க பார்ப்போம். டீசர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. ஓ! ஓஹோஹோஹோ! உங்க அண்ணன் எல்லாம் இது வரைக்கும் கிஸ் அடிச்சு பார்த்ததே இல்லையா? சைக்கோ. இங்க பாருங்க மேடம். ஓ! என்னங்க புதுசா இருக்கு. ஹாய். சரி, உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் பத்தி சொல்லு. ஓகே. செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. மியூசிக்கு செம்ம. பிஜிஎம் தரமா இருக்கு. ரொம்ப எமோஷனலா இருக்கு. எமோஷனலாவே கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா, இந்த படம் வந்து கிஸ்ன்னு வச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாரியே ஓப்பனிங்ல வந்து அவர் வந்து கேரக்டர் எப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து கிஸ் பண்றத வந்து பார்ப்பாருன்ற மாரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் உன் ஸ்டோரிய சொல்லுன்னும்போது, ஒரு அழகான ஒரு போர்ஷன் ஒண்ணு ஓப்பன் ஆவுதுன்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படி ஓப்பன் ஆகும்போது, அதுக்கேத்த மாரி ஒரு பிஜிஎம் நகரும்போது, அப்படியே ஒரு மாரி உள்ள டச் ஆன மாரி ஃபீல் ஆச்சு. நல்லாருக்கு, நல்லாருக்கு. ஃப்ளாஷ்பேக்ல வந்து அதாவது நெருப்பு வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓவியம் வரும்போது, அவர் மறந்து அந்த தீயில இதுவாகி மறந்துட்டு தான் அவர் வாழறாருன்ற மாரி தான் தெரியுது. அவரு தன்னை ஜாலியா காட்டினாலும், அவருக்குள்ள ஒரு பெயின் இருக்குன்ற மாரி தான் தெரியுது. பெரிய பெயின். காதல் ஃபெயிலா இல்ல சம்திங் எதனா இருக்கலாம். ஆனா ரொம்ப நல்லாயிருக்கு. டைட்டில் வந்து கிஸ் வச்சு அத வச்சே நம்ம உள்ள வந்து ஏதோ சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்குன்ற மாரி எனக்கு தோணுச்சு. அதே மாரி தான் இருந்தது. ரொம்ப அழகா இருக்கு. டீசர் வைஸ் ரொம்ப அழகா இருக்கு. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மோட்டிவேஷன் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். பாய்.